ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடில் என்னாச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மீனா சொல்கிறாங்க, அத்தை எங்களுக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, அப்போவே இந்த விஷயம் எனக்கும் ராஜிக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அந்த பொம்பளை இருந்துட்டு, இது என்னடா அது புது கதை அப்படின்னு சொல்லுது. நடிக்காதீங்க, நீங்கள் 2 பேரும் உங்கள் பொண்ணு தங்கமயில் கூட பேசிகிட்டு இருந்ததை நானும் ராஜியும் கேட்டோம். நாங்கள் 2 பேரும் தான் கண்ணால் பார்த்த சாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரும், ஆமாம் எனக்கும் அப்போவே தெரியும், அப்போவே ராஜி என்கிட்ட சொல்லிட்டா, இவங்க போட்டதில் 8 பவுன் மட்டும்தான் தங்கம், மற்றதெல்லாம் கவரிங்குன்னு சொல்கிறாங்க. உடனே சரவணன், ஐயோ இதுவும் பொய்யா, அப்போது நகை விஷயத்துலையும் நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களை கேடு கெட்ட குடும்பம்னு சொன்னீங்க, இப்போ யார் கேடு கெட்ட குடும்பம்? நீங்கள் தான் கேடு கெட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லி மல்லு கட்டுறான். எல்லாரும் அவரை பிடிச்சி தடுக்கிறாங்க. பரவாயில்லைங்க, கதிர் வந்தது, அதனால தான் இவரை ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. அப்புறம் போலீஸ் இருந்துட்டு, இதை பாருங்கள், இது வந்து போலீஸ் ஸ்டேஷனு, இங்கெல்லாம் இந்த மாதிரி தகராறு பண்ணாதீங்க அப்படின்னு சரவணனை தடுத்துடுறாரு. இங்கே பாருங்க மேடம், உங்கள் முன்னாடியே எப்படிலாம் பண்ணுறாங்க, அப்போது வீட்டில் என் பொண்ணை என்ன பாடுபடுத்திருப்பாங்களோ நீங்களே பாருங்கள் மேடம், நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் அவரை அமைதியாக இருக்க சொல்லி அப்படின்னு அந்த பொம்பளை ட்ராமா போடுது. அவர் சொல்கிறது எல்லாமே பொய் மேடம், நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் மேடம் உண்மை, நாங்கள் சொல்கிறத மட்டும் நம்புங்க மேடம். என் பொண்ணு 80 பவுன் தங்க நகை போட்டு தான் மேடம் அந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்தேன். இப்போ எல்லா நகையும் போச்சு மேடம், என் பொண்ணோட வாழ்க்கையும் போச்சு, நகையும் போச்சு. நீங்கள் தான் மேடம் அவங்கக்கிட்டேருந்து எங்கள் நகையெல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு அந்த பொம்பளை பேசிகிட்டே போகிறா. அன்றைக்கி மொட்டை மாடியில் இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருந்ததை நானும் ராஜியும் காதால் கேட்டோம். நானும் சாட்சி, என் தங்கச்சி ராஜியும் சாட்சி. அன்றைக்கே இவங்க போட்ட கவரிங் நகையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதோடு இவங்க போட்ட ட்ராமாவும் வெளுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து அது இதுன்னு பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைய வைக்கிறாங்க. அதோடு இல்லாமல் எங்கள் கிட்டேருந்து அவங்க போடாத நகையை தங்கோன்னு பொய் சொல்லி ஏமாற்றி வாங்க பார்க்குறாங்க மேடம். நாங்கள் சொல்கிறத மட்டும் நம்புங்க மேடம், அவங்க நிஜமாகவே பொய் சொல்கிறாங்க மேடம். சரியான ஃப்ராடுக்கார குடும்பம். உங்களுக்கெல்லாம் போய் நான் பாவம் பார்த்தேன் பார்த்தியா, என்ன சொல்லணும் அப்படின்னு மீனா புலம்புறாங்க. போலீஸ்க்கும் ஒன்றும் புரியல. அதுதாம்மா அன்றைக்கே உனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுல்ல, அப்புறம் ஏம்மா நீ யார்கிட்டேயும் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. மேடம், குடும்பமாக சேர்த்து எங்கள் 2 பேர்கிட்டையும் கெஞ்சினாங்க மேடம், தயவு பண்ணி இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லிடாத, என் பொண்ணோட வாழ்க்கையே இதில் தான் அடங்கியிருக்கு, என் பொண்ணு வந்து அப்புறம் வாழாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து உக்காந்துடுவா, உன்கிட்ட தாம்மா என் பொண்ணோட வாழ்க்கையே இருக்குதுன்னு சொல்லி 3 பேரும் கெஞ்சினாங்க, கதறினாங்க. அதை மனசில் வச்சுட்டு தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது நானும் என் தங்கச்சி ராஜியும் அமைதியாக இருந்தோம். இப்போது பார்த்தா இப்படி ஃப்ராடு பேசுகிறாங்க இந்த குடும்பம். முதல்லையே தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே சொல்லியிருப்பேன் எல்லார்கிட்டையும் அப்படின்னு மீனா புலம்பிகிட்டு இருக்கா. போலீஸ்க்கு ஒன்றுமே புரியல பாவம். என்னடா இவங்க தினமும் ஒரு பிரச்சனையாக புதுசு புதுசாக கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு, ஏம்மா இதெல்லாம் முடியாது, சம்மந்தப்பட்டவங்கள கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் பொண்ணு மயில் இருக்கால அவளை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம், யார் மேடம், எங்கள் பொண்ணா மேடம், தங்கமயிலா மேடம் அப்படின்னு இந்த பொம்பளை ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா. சரியான நாடகக்காரியாக இருப்பா போலங்க. அவங்க பொண்ணே அவ்வளோ நாடகம் போடுவா, அவங்க ஆத்தாக்காரி சும்மாவா பாருங்க எவ்வளோ நாடகம் போடுறா. மேடம், இவங்கெல்லாம் படுத்தின பாடில் என் பொண்ணு முடியாமல் படுத்தே கிடக்குறா மேடம் வீட்டில், அவளுக்கு உடம்புக்கு முடியல மேடம், அவளை எதுக்கு மேடம் போலீஸ் ஸ்டேஷன்னு அலக்கழிக்கணும் அப்படிங்கிறா. உடனே கோமதி எகிரிட்டு வர, எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்க மாதிரி தெரியலையா, எங்களை அடிக்கலையா நீங்கள், அதோடு எங்கள் வீட்டு சின்ன பொண்ணு அரசியை அலக்கழிக்கலையா, உங்கள் பொண்ணுக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்கா, எங்கள் பொண்ணுங்களாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறா. ஏம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கம்மா, நான் தான் பேசிகிட்டு இருக்கல அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. ஒரு வழியாக கூட்டிகிட்டு வர ஒத்துக்கிட்டாங்க. இங்கே பார்த்தோன்னா ராஜிக்கிட்ட மீனா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ராஜிம்மா நாம் என்ன பயந்தோமோ அதே நடந்துடுச்சு, அந்த பொம்பளை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா புது பிரச்சனையை. அவங்க 80 பவுன் தங்க நகை போட்டு தான் அவங்க மயிலை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம். நாங்கள் தான் வந்து அந்த நகையெல்லாம் கவரிங்காக மாற்றிட்டோமா அப்படி இப்படின்னு ஏதோ பேசுகிறாங்க ராஜி. நாம் அவங்க வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லி நம்ம குடும்பத்துக்கிட்டேயே உண்மையை மறைச்சோம். இப்போ பாரு நம்ம குடும்பமே இப்போ பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டி விட்டுருக்காங்க. போலீஸ் சொல்லிட்டாங்க, தங்கமயில உடனடியாக வர சொல்லுங்கன்னு. நீயும் கிளம்பி வராஜி. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க, இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கா, நான் உடனே கிளம்பி வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் சொல்கிறா. அவளும் இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லைங்க.
அப்புறம் கதிர் வந்து ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுங்க அண்ணி, நான் பேசுகிறேன் ராஜிக்கிட்டேன்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. இதை பாரு ராஜி, நீ கிளம்பி ரெடியாக அங்கேயே இரு, தனியாக வராத, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, நான் ஆட்டோலேயே வந்துடுறேன் அப்படின்னு ராஜி சொல்கிறா. இல்லை ராஜி, நான் சொல்கிறத கேளு, நான் வரேன், நான் வந்துட்டேன், ரெடியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. என்ன தான் பண்ணுறதுன்னு புரியல அண்ணி, நான் சத்தியமாக அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, ஆனால் பிரச்சனை வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு கதிரும் ஃபீல் பண்ணிட்டு கிளம்புறாரு. இங்கே அவங்க ஆத்தாகாரி வந்து எதிர்பார்க்கல மயிலை கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்கன்னு. இவ என்னமோ நினச்சிட்டா, இவங்க சொன்ன உடனே உடனே அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, இல்லைன்னா நகையை வாங்கி கொடுக்க சொல்லி வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டா போல். மயிலை கூட்டிகிட்டு வர சொன்னதும் இவ ஷாக் ஆயிட்டா. ஏயா நீ போய் கூட்டிகிட்டு வாயா, இங்கே நடக்கிறதெல்லாம் பக்குவமாக அவகிட்ட எடுத்து சொல்லி கூட்டிகிட்டு வா, பாட்டுக்கு வந்து உளறிட போடா அப்படின்னு இவன் சொல்லி அனுப்புகிறா. இங்கே பார்த்தோன்னா எல்லோரும் மயிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மீனா வந்ததும் கதிர் அங்கே கூட்டிகிட்டு வர போயிருக்காங்க ராஜிய மாமா அப்படின்னு சொல்கிறா. என்னம்மா நீ இப்படி பண்ணியிருக்க, நம்ம குடும்பத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சும் ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருந்திருக்கீங்க, இன்னும் என்ன தான் மறைச்சி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, இது குடும்பமாக வேறு எதுவா தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி புலம்புறான் பாண்டியன். உடனே மீனா இருந்துட்டு, இல்லை மாமா அவங்க அவ்வளோ கெஞ்சினாங்க மாமா, அதனால தான் நான் பாவம் பார்த்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஏம்மா போலீஸ் ஸ்டேஷன் வந்தப்போவாச்சும் நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கோமதி கேட்குறா. இல்லத்த நான் சொல்லணுன்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து என்னால் முடியலத்த அது வந்து அப்படின்னு மழுப்புறா. உடனே சரவணன் இருந்துட்டு, ஏம்மா எனக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சு நான் அமைதியாக எவ்வளோ நாள் இருந்தேன், எல்லாரும் அதே காரணத்துக்காக தான் அமைதியாக இருந்தோம். அவள் வந்து அழுது அழுது நடித்து பாவமாக முகத்தை வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி, நேற்று பல் முளைச்ச பாப்பா மாதிரி அவளோட பேச்சையும் அழுகையும் நம்பிட்டு தான் எல்லாருமே அமைதியாக இருந்தோம் அவளுக்கு பாவம் பார்த்துட்டு. அதே மாதிரி தான் மீனாவும் அமைதியாக இருந்திருப்பா, விடுங்கம்மா, அவளை எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறான். அவங்க சொல்கிறதும் கரெக்டு தாங்க. மயில் பார்த்தா ஓவர் ஆக்டிங் விடுவா, நாடகக்காரி தாங்க அவள், பெரிய நாடகக்காரி. இந்த மீனா ராஜியெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக எதாக இருந்தாலும் பேசிடுவாங்க, ஆனால் அவள் வந்து அப்படியே அழுதுகிட்டே அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி அப்படி நடிப்பா, அமைதியான பொண்ணு மாதிரி. ஆரம்பத்துலலாம் வீட்டில் ஏதோ குட்டி பிரச்சனைனாலும் உடனே போய் பாண்டியன் கிட்ட போட்டு கொடுத்துருவா. பாண்டியனும் ஆஹா பேஷ் பேஷ், இவ்வளோ நல்ல மருமகளாக இருக்காளே, எல்லா விஷயத்தையும் நம்மக்கிட்ட வெளிப்படையாக சொல்லிடுறா அப்படின்னு நம்பினார். ஆனால் பார்த்தா இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் மறைச்சி இப்போ பாருங்கள் கோர்ட்டு கேஸுன்னு குடும்பமே அலைஞ்சிட்ருக்கு. இது தாங்க ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கே வெளியே வந்து மயிலோட ஆத்தாகாரி குறுக்க மறுக்க நடந்துகிட்ருக்கா. அப்போ கரெக்டாக மயில் வந்துடுறான். மயில் மயில் இங்கே வா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறா. அம்மா என்னம்மா அப்பா எதேதோ சொல்கிறாரு, என்னம்மா நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி சீன் போடுறா. இதை பாரு மயில், நான் சொல்கிற மாதிரி அப்படியே போய் நீ உள்ளே சொல்லணும். நீ வந்து 80 பவுன் தங்க நகை போட்டுட்டு தான் அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறா. உடனே அம்மா எதுக்குமா இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு கேட்குறா. இதை பாரு மயில், நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லு, அப்போ தான் போய் நீ உன் மாமா கூட சேர்ந்து வாழ முடியும். நீ மட்டும் இதை சொல்லாமல் மாற்றி பேசினேன்னா அப்புறம் உன் மாமா உனக்கு இல்லை, புரிஞ்சதா? அவர் பாட்டுக்கு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார், சொன்னால் கேளு மயிலு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை கழுவுறா. இதுதான் லாஸ்ட்டு பொய் மயிலு, கடைசி கட்டத்தில் இருக்கோம் நம்ம. இதை மட்டும் நம்ம விட்டுட்டோன்னா நம்ம மேலே ஃபோர்ஜரி கேஸு அப்படி இப்படின்னு போட்டு என்னையும் உங்கள் அப்பாவையும் உள்ளே தூக்கி போட்டுருவார், நானும் அப்பாவும் ஜெயிலுக்கு போகணுமா, நீ ஏன் யோசி அப்படின்னு சொல்கிறா. இதை வந்து நம்ம விட்டு கொடுத்துட்டோன்னா நம்ம சொன்ன எல்லா விஷயமும் பொய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாதகமாக கேஸ் முடிஞ்சிடும். இந்த விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்காம பிடிக்கணும், அதனால தான் சொல்கிறேன், இதுதான் கடைசி கட்டம் அப்படி இப்படின்னு மண்டையை கழுவுறா. எப்பயும் போல் மயில் அவங்க அம்மா பேச்சை கேட்குறாளா, இல்லை புருஷன் குடும்பத்துக்கு சாதகமாக பேசுகிறாங்களான்னு பார்ப்போங்க. இங்கே வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கவும் கதிர் போய் ராஜியை கூட்டிகிட்டு வந்துடுறான். ராஜி வந்து அப்படியே கேவலமாக லுக்கு விடுறா மயிலை. என்னடா ஜென்மம் இது இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பார்க்குறா. மயில் எப்பயும் போல் அப்படியே நெளிஞ்சு நாடகம் போட்டுட்ருக்குறா. இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கதிர் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. நீ வா ராஜி போகலாம், கண்டவங்க முன்னாடியெல்லாம் நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. கோமதி ராஜியை பார்த்ததும் வாடி வா, நீங்கள் 2 பேரும் சேர்த்து எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க. ஓ, நீங்கள் 3 பேரும் மருமகங்க தானே, அதனால தான் 3 பேரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆயிட்டீங்களா? இன்னும் வேறு என்னென்ன உண்மையெல்லாம் மறைச்சிருக்கீங்க? படிப்பு விஷயம்,
நகை விஷயம், வயசு விஷயம் எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? எல்லாத்தையும் எங்ககிட்டேருந்து மறைச்சிட்டிங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறா. அத்தை இல்ல அத்தை, அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு அத்தை. வந்து கெஞ்சினாங்க எங்ககிட்ட. அதனால தான் அத்தை சொல்லலை அப்படின்னு சொல்லி ராஜி மழுப்புறா. கதிரும் இருந்துட்டு ஆமாம்மா என்னம்மா பண்ணுறது, அவங்க வாழ்க்கை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதோடு இல்லாமல் எல்லார்கிட்டேயும் நல்லா வேற பழகிட்டாங்க. அதனால தாம்மா நாங்கள் சொல்லலை, ஒரு பொண்ணோட வாழ்க்கை அடங்கியிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு கதிரும் சொல்கிறாரு. இங்கே வந்து அவங்க அம்மாக்காரி மயில மண்டையை கழுவிட்டு இருக்கா. அப்புறம் உள்ளார இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டதும் எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்க ஆத்தாக்காரி அப்படியே காமிக்கிறா மயில்கிட்ட. இதை பாரு மயிலு, எல்லாத்தையும் கவரிங்காக மாற்றி கொண்டு வந்திருக்காங்க மயிலு, பாரு மயிலு எல்லா நகையும் கருத்து இருக்கு அப்படி இப்படின்னு டைலாக்காக விடுறா. இந்த பொண்ணு அங்கேயும் வந்து அப்படியே நெளிஞ்சிட்டு குழஞ்சிட்டு அப்படியே இந்த பொண்ணையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு நின்றுட்டுருக்கு அவங்க மாமாவையே பார்த்து. நீங்களே சொல்லுங்கள், எவ்வளோ ஃப்ராடு பித்தலாட்டம் தானே பண்ணுறாங்க. அதுவும் ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணுறாங்க. எப்படிங்க புருஷன் குடும்பம் இவங்களை ஏற்றுக்கும்? இதில் ஹோப் வேற வச்சுருக்காங்க ஏற்றுப்பாங்க, கூட சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் வேறு கேட்குறாங்க, ஏம்மா நீ வந்து 80 சவரன் போட்டு தான் அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனியாம்மா? இந்த நகையெல்லாம் நாங்கள் வெயிட் போட்டு பார்த்தோம், எல்லா நகையும் 80 பவுன் கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து 8 தான் தங்கமாக இருக்குது, மற்றதெல்லாம் கவரிங்மா, நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறா. மொட்டை மாடியில் அவங்க நின்று பேசிகிட்டு இருந்ததும், அப்புறம் ராஜி மீனா மேலே நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்போ அவங்க காதில் விழுந்ததும், அப்புறம் மயில் வந்து அவங்கக்கிட்ட கெஞ்சினதும் எல்லாத்தையும் வந்து அவன் நினச்சி பார்க்குறா. நீ சொல்லு மயிலு, உன்னை வந்து நாங்கள் 80 பவுன் போட்டு தானே மயிலு அந்த வீட்டில் கட்டி கொடுத்தோம். அதோட நாங்கள் கவரிங் போட்டு கட்டி கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் வக்கத்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னு சொல்லு மயிலு அப்படின்னு சொல்லி அவங்க ஆத்தாகரி அப்படியே ஊசி ஏற்றுறா மயிலுக்கு. மயில் அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவை பார்க்குறா. என்னடா நான் பண்ணுறதுங்கிற மாதிரி. அவள் பேசாமல் அவங்க புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணுங்க இந்த இடத்துல. ஆனால் அவள் திரும்ப அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு அதே தப்பை தான் திரும்ப பண்ணுறா. நீங்கள் பேசாமல் இருங்கம்மா, அவங்க பொண்ணு பேசட்டும் அப்படின்னு சொல்லவும் அவள் என்ன சொல்லுவா எப்பயும் போல் அவங்க ஆத்தாக்காரி சொல்கிற பேச்சை கேட்டுட்டு, ஆமாம் மேடம் எல்லாமே தங்க நகை தான் மேடம்னு சொல்லிடுறான். எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க ஆத்தாக்காரிக்கு இப்போ தான் மூச்சே விடுறா. அப்பா நான் சொன்ன மாதிரி என் பொண்ணு நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அந்த பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஐயோ என்னடா நடக்குது, இந்த பொண்ணு சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்குது, எல்லாம் பொய் பொய்யா சொல்லிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. அதோடு நிறுத்தாமல், இந்த நகையெல்லாம் எப்படி கவரிங்காக மாறுச்சுன்னு எனக்கு தெரியாது மேடம் அப்படிங்கிற பிட்டை வேற போடுறா. உடனே கோமதியால் முடியலங்க, அவள் எகிரிட்டி வரா. என்னடி சொல்கிற, உங்கள் நகையெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லி எகிரிட்டு வரா. உடனே அந்த பொம்பளை பிடிச்சி தள்ளி விட்டுடுறா மயிலோட அம்மாக்காரி. பாருங்க மேடம், இந்த பொம்பளை எல்லார் முன்னாடி இப்படி எகிரிட்டு வரா. அப்போ வீட்டில் என் பொண்ணு மட்டும் தனியாக இருந்தப்போ என்னென்ன பாடுபடுத்தியிருப்பா நீங்களே பாருங்கள் மேடம். அதையெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் பேசிக்கிறோம் மேடம். இப்போ நகைக்கு பதில் சொல்லுங்கள் மேடம். என் பொண்ணோட நகை எல்லாம் எங்கே போச்சு மேடம்? அம்புட்டும் தங்கம் மேடம். இன்னக்கு விலைவாசிக்கு 1 கோடிக்கு மேலே போகும் மேடம். அப்படி இப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டரை போட்டு டார்ச்சர் பண்ணுறா. இதெல்லாம் பார்த்துட்டு மீனாவால் சும்மா இருக்க முடியலங்க. அவள் உடனே போயிடுறா. அக்கா என்னை பாருங்கள், என்னை பார்த்து சொல்லுங்கக்கா, இது எல்லாமே தங்க நகை தான், நீங்கள் 80 பவுன் தங்கம் போட்டுட்டு தான் வீட்டில் கால் எடுத்து வச்சிங்கன்னு என்னை பார்த்து சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அவங்க அம்மாக்காரி இருந்துட்டு, நீ என்னம்மா எகிரிட்டு வர, போய் பேசாமல் அந்தாண்ட நில்லு, பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோம்ல, எதாக இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுப்போ அப்படின்னு சொல்லி மீனா விரட்டுறா. நீங்கள் சும்மா இருங்க, உங்ககிட்ட பேசல. அக்கா நீங்கள் சொல்லுங்கள், மரியாதையாக தானே நான் கேட்குறேன், 80 பவுனும் நிஜமாகவே தங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள், அன்றைக்கி தாலி கோக்குற அன்றைக்கி வந்து நம்ம மொட்டை மாடியில் நின்று என்ன பேசணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறா. உடனே மயில் ஒத்துப்பாளா, என்ன சொல்கிறேன்னே எனக்கு புரியல மீனா, நீ வந்து ஏதேதோ சொல்லிகிட்ருக்க, எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல அப்படிங்கிறா. உடனே அதை கேட்டுட்டு ராஜியும் வந்துடுறா. அக்கா என்னக்கா எல்லாமே மறந்துட்டிங்களா? நீங்கள் தானக்கா அன்றைக்கி எங்ககிட்ட வந்து கெஞ்சினீங்க, என்னோடய வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது, தயவு செஞ்சு இந்த உண்மையை வெளியே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னீங்களேக்கா. வெறும் 8 பவுன் தான் தங்கம், மற்றதெல்லாம் கவரிங், என்னை உங்கள் கூட பிறந்த அக்காவாக நினச்சி என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கெஞ்சினீங்களக்கா, மறந்துடுச்சா அப்படின்னு ராஜி கேட்குறா. அப்போவும் அந்த மயில் வாயே திறக்கல. அக்கா பாருங்கக்கா, நாங்கள் ஃபோட்டோ வீடியோ தானே எடுத்துகிட்டு இருந்தோங்க்கா, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நாங்கள் கூட என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி வந்து கேட்டப்போ, ஆமாம் ராஜி மீனா, நான் போட்டதில் 8 பவுன் தான் தங்கம், மற்றதெல்லாம் கவரிங்குன்னு உங்கள் அப்பா அம்மா கூட ஒத்துக்கிட்டாங்களேக்கா, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்ருக்கா.
அப்படிலாம் ஒன்றுமே நடக்கல மீனா, ராஜி. நீங்கள் 2 பேரும் தேவையில்லாம எதுக்கு ஏதேதோ சொல்லி குழப்பிட்டுருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு தலையை திருப்பிக்கிறா மயில். அவள் கண்ணை பார்த்தே பேச மாட்டேங்கிறாங்க. அதுலேருந்தே தெரியுது அவள் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு. அப்புறம் திரும்ப விடலையே மீனாக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணுது. ராஜி ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி நம்ம 2 பேரும் வீடியோ தானே எடுத்துகிட்டு இருந்தோம் நம்ம ஃபோனில். அப்போ தானே இவங்க நகையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ராஜியை பார்த்து கண்ணை காமிக்கிறா. உடனே ராஜி புரிஞ்சுக்கிட்டா, இந்த ஃபோனில் தானே இந்த வீடியோ இருக்குது, இதில் தானே எடுத்தோம் அப்படின்னு மீனா பேசவும் ராஜி புரிஞ்சுட்டு, ஆமாக்கா கரெக்டுக்கா, நாங்கள் இந்த ஃபோனில் தான்க்கா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அம்புட்டு நகையும் கவரிங்கு வெறும் 8 சவரன் மட்டும்தான் தங்கம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்கக்கா. இந்த வீடியோவை எடுத்து காட்டினா எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும்க்கா அப்படின்னு ராஜியும் சொல்கிறா. இந்த குடும்பம் ஃபுல்லாக ஷாக் ஆகிடுச்சிங்க. ஏன்னா இவங்க இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை. எல்லோரும் மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்குறாங்க. மயிலோட அப்பாகாரி, அம்மாகாரி, மயில் எல்லோரும் மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்குறாங்க. சரி, உடனே நம்ம இந்த வீடியோவை எடுத்து காட்டிடலாம், அப்போ தான் எல்லாருக்கும் உண்மை தெரியும், இவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க ஃபோர்ஜரி கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த வீடியோவை எடுக்க ட்ரை பண்ணுறா. இதை பாருங்கள் மேடம், வீடியோ அது இதுன்னு சொல்லி எங்களையே மிரட்டுறாங்கன்னு சொல்லி அவங்க ஆத்தாகாரி அப்போவும் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறா. அப்போவும் அவள் அடங்கலைங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு, நான் மிரட்டலைங்க, நீங்கள் பண்ணது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அன்றைக்கி என்னமோ காலில் விழாத குறையா கெஞ்சினீங்க, எங்கள் பொண்ணு வாழ்க்கையும் உங்கள் கையில் தான் இருக்குது, காப்பாற்றுங்க அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சினீங்க அப்படின்னு மீனா சொல்லவும், ராஜியும் ஆமாம், பொண்ணு வாழ்க்கையில் அக்கறை இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ண மாட்டீங்க, உங்கள் பொண்ணு வாழ்க்கையை நீங்களே சீரழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராஜியும் திட்டிகிட்டு இருக்கா. அக்கா, உங்களுக்காக தான்க்கா நானும் ராஜியும் இவ்வளோ நாளாக நம்ம வீட்டில் இந்த ஒரு விஷயத்த சொல்லாமல் மறைச்சிட்டு இருந்தோம். ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு நன்றி கூட இல்லைல்லக்கா. உங்களை கூட பிறந்த அக்கா மாதிரி தானே நம்ம பாசமாக பார்த்துக்கிட்டோம். அத்தை மாமா அவங்க எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க உங்களை. எங்களை விட உங்களை தான் ஒரு படி மேலே பார்த்துக்கிட்டாங்க. பெத்த பொண்ணு மாதிரி அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. அதோட சரவண மாமா அவர் உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தார். எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டீங்களக்கா. எங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஜெயிலில் உட்கார வச்சுட்டிங்க. அதோட கோர்ட்டில் கேஸ் வேறு போயிட்டுருக்கு. இன்னும் அங்கே என்னென்ன அவமானத்தெல்லாம் பார்க்க நேரிடுமோ தெரியல. இதில் நீங்கள் இந்த நகை விஷயத்தை வேறு புதுசாக ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஒரேடியாக நம்ம குடும்பத்தை அப்படியே முடிச்சு கட்டிடணும்னு நினச்சிட்ருக்கீங்களாக்கா? அதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனையும் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்களாக்கா? என்னக்கா நீங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி மீனா நல்லா நெஞ்சை குத்தி கிழிக்கிற மாதிரி கேள்வியாக கேட்டுட்ருக்கா. அக்கா, நீங்கள் எங்கள் முகத்தை பார்த்து சொல்லுங்கக்கா, நிஜமாகவே நீங்கள் 80 பவுன் நகையோடு தான் வீட்டுக்கு வந்தீங்களாக்கா? எங்களை கூட விடுங்கக்கா, சரவண மாமா மூஞ்சை பார்த்து சொல்லுங்கக்கா. அவர் மேலே நீங்கள் வச்சுருந்த பாசம் உண்மைன்னா அது மேலே சத்தியமாக சொல்லுங்கக்கா, நீங்கள் நிஜமாகவே 80 பவுன் போட்டுட்டு தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி ராஜி அப்படியே உருக்க கேள்வி கேட்குறா. உடனே அவங்க அம்மாகாரி பயந்துட்டா, ஐயோயோ எங்கே மயில் மனசை மாற்றிடுவாளோ அப்படின்னு நினச்சிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. பாருங்க மேடம், இவங்க எதோ சொல்லி என் பொண்ணு மைண்டை மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி கத்தவும், நான் உங்ககிட்ட பேசல, மயில் அக்கா கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு ராஜி அவங்கள அங்கேயே கட் பண்ணிடுறா. மயில் அப்படியே உருகி போயிடுறாங்க இவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானங்க தெரியும். அதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் பேச பேச அவள் அப்படியே உருகுறா. ஆனால் தெரியல, இதுவும் அந்த பொண்ணு நாடகம் தான் போடுதா, அவள் தான் பெரிய நாடகக்காரியாச்சே. திரும்ப உருகி சப்போர்ட் பண்ணுவாளா இல்லை திரும்ப பழி தான் போடுவாளான்னு தெரியல, பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.